ஆப்கானிஸ்தானுடைய ரீசன்ட் ஃபார்ம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த கடைசி ஃபைனல்ஸ் ட்ரை நேஷன் சீரிஸ்ல தோத்து போனாங்க. அதுக்கு முன்னாடி 3 மேட்ச் வரிசையா ஜெயிச்சாங்க. முதல் மேட்ச் மீண்டும் தோத்து போனாங்க. சோ அவங்களுடைய லாஸ்ட் 5 மேட்சஸ்ல லாஸ் 3 விக்டரி லாஸ் அப்படின்றது இருக்கு. சோ மொத்தத்துல அவங்க 3 வெற்றிகளை பார்த்திருக்காங்க 5 மேட்சஸ்ல. ஹாங்காங் பொறுத்தவரைக்கும் அதே மாரி தான். அவங்களுடைய ரீசன்ட் ஃபார்ம்ஸ் லாஸ்ட் 5 மேட்சஸ்ல 3 மேட்ச் ஜெயிச்சுக்கிறாங்க. 2 மேட்ச் தோத்துருக்காங்க. பட் நீங்க விளையாடணும் ஆப்போனன்ட் வேற, நாங்க விளையாடணும் ஆப்போனன்ட் வேற அப்படிங்கிறது தான் ஆப்கானிஸ்தானுடைய பாயிண்டா இருக்கும். இப்ப ஸ்பாட்லைட்ல இருக்கிறது இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆப்கானிஸ்தான பொறுத்தவரைக்கும் ரஹ்மானுல்லா குர்பாஸ் ஒரு நல்ல ஃபார்ம்ல இல்லாம வராரு. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அவரோட எக்ஸ்ப்ளோசிவ் ஃபார்ம்க்கு போனா மட்டும் தான் ஆப்கானிஸ்தானுடைய டோட்டல் எங்க போய் நிக்கும்ன்றது முடிவாகும். அவர் செஞ்சுரி போட்டார்னா அதுல இருந்து ஒரு 50 60 ரன் நம்ம கூட்டிக்கலாம். அவர் வந்துட்டு 80 70 வச்சார்னா அதுல இருந்து திரும்ப ஒரு 40 30 நம்ம கூட்டிக்கலாம். சோ இதுதான் பிரச்சனை. சோ இவருடைய ஹையஸ்ட் ஸ்கோர் எங்க போய் அவர் முடிகிறாரோ அதுல இருந்து எவ்வளவு தூரம் போகுங்கிறது, எத்தனை ஓவர்ஸ் பாக்கி இருக்கு, யார் விளையாட போறா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து இருக்குது. சோ அவர் எவ்வளவு அடிக்க போறாரு, எப்ப அவுட் ஆகுறாரு, அதுக்கப்புறம் யார் வரப்போறா, இது எல்லாமே பெரிய பிரச்சனை ஆப்கானிஸ்தான். இன்னொன்னு இப்ப நடந்து முடிஞ்ச மேட்ச்லயுமே கூட அந்த ட்ரை நேஷன் சீரிஸ் ஃபைனல்ல அவங்க தோத்து போனது பாத்தீங்க அப்படின்னா, ஷார்ஜால விளையாடி தோத்து போயிருக்காங்க ஃபைனல்ஸ். ஷார்ஜால அவங்க வந்து 68 78 ரன் அடிப்பாங்கன்ற ரேஞ்ச்ல யாரும் எதிர்பார்க்கல. ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டா அப்படி தடுமாறிட்டாங்க. அது எப்பவுமே ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டா இருக்கிற ஆப்கானிஸ்தான் பேட்டர்ஸோடைய ப்ராப்ளம். திரும்பவும் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஆனா இப்ப விளையாட போற இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் அபுதாபியில நடக்க போகுது. இந்த அபுதாபி ஸ்டேடியம் அந்த அளவுக்கு வந்து பெருசா ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கிடையாது. சோ அது ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு பயத்தையும் கொடுக்காது. அதே சமயத்துல அவங்களுடைய ஸ்பின்னர்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பையும் கொடுக்காதுன்ற 2 பிரச்சனையுமே அவங்களுக்கு இருக்குது. ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ் இல்லாத காரணத்தினால். சோ ஆப்கானிஸ்தான் இதை எப்படி டேக்கிள் பண்ண போகுது அப்படின்றது நெக்ஸ்ட் கொஸ்டின்.